மறைந்தவன் வருகிறான். வர்மத்தின் வாரிசு இதோ எழுகிறான். அவன் பார்வையில் அக்னி, அவன் கைகளில் இடி. காத்திரு, அவன் வாரிசு. அத்தியாயம் 27. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அந்த பெண் என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படியே நிலைகுலைந்து போனாள். சுற்றி இருந்த ஆபத்தை நினைத்து ஒரு மரண பயம் அவளை ஆட்கொண்டது. அந்த நொடியில் விஸ்வாவின் காலடியில் தஞ்ச புகுந்த அவள் தன் கண்களை இறுக்கி மூடிக்கொண்டு, கடவுளே, எப்படியாவது என்னை காப்பாற்றிவிடு என்று மனதுக்குள் அழுது கொண்டு வேண்டிக் கொண்டாள். ஆபத்து மிக நெருக்கத்தில் வந்துவிட்டது. ஆனால் அவனது கை அவளை தொடும் அந்த கடைசி வினாடியில் காற்றை கிழித்து கொண்டு ஒரு நிழல் அங்கே பாய்ந்து வந்தது. அந்த பொறுக்கியின் வக்கரமான கை அவளை தொடுவதற்கு முன்னால் ஒரு இரும்பு பிடி அவனது கையை பிடித்து நிறுத்தியது. அது விஸ்வாவின் கை. விஸ்வா தன் ஒரு கையால் அந்த பொறுக்கியின் கையை பிடித்திருந்த அதே நேரம் தன் மற்றொரு கையில் இருந்த அந்த பானிபுரி தட்டை மிகவும் அமைதியாக பார்த்தான். அடுத்த நொடி என்ன யோசிப்பதென்று மற்றவர்கள் நினைப்பதற்குள் ஒரு புயல் சுழன்றடித்தது. அந்த இளைஞனை தன் பக்கம் இழுத்த விஸ்வா தன் கையில் இருந்த தட்டவே அவன் முகத்தில் பலமாக அடித்தான். டமார்! அந்த பானிபுரி தட்டு அவன் முகத்திலேயே சிதறி நொறுங்கியது. அங்கிருந்த ஒட்டுமொத்த உலகமே ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து போனது. சுற்றியிருந்த மக்கள், அந்த பொறுக்கியின் கும்பல் என அனைவரும் விஸ்வாவின் இந்த ருத்திர தாண்டவத்தை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். அவ்வளவு நேரமாக பாதுகாப்பு கொடுக்காமல் இங்கு நடக்கும் கீழ்த்தரமான செயலை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அந்த போலீஸ்காரர் விஸ்வாவின் இந்த கோபத்தை கண்டதும் பயந்து நடுங்கினார். தன் கையில் இருந்த பைகளோடு அங்கிருந்து வேகமாக ஓடத் தொடங்கியவர் ஒரு வழியாக ஓடி மறைந்தார். இவ்வளவு நேரம் இரைச்சல் மிகுந்த பகுதியாக இருந்த அந்த இடம் இப்போது ஒரு குண்டூசி கீழே விழுந்தால் கூட கேட்கும் அளவுக்கு அமைதியானது. சாலையில் கேட்ட ஆரன் சத்தங்கள், மக்களின் கூச்சல் அனைத்துமே சட்டென நின்றது. அனைத்துமே சட்டென நிற்க அங்கே ஒரு மயான அமைதி தோன்றியது. விஸ்வாவின் அந்த பலமான அடியில் நிலை தடுமாறிய அந்த பொறுக்கி ரத்தம் சொட்ட சொட்ட சாலையின் நடுவே வந்து விழுந்தான். இதை காருக்குள் இருந்து பார்த்து கொண்டிருந்த அரவிந்தும் பார்கவியும் மிரண்டு போயினர். தன் கண்களையே நம்ப முடியவில்லையே என்று எண்ணிய பார்கவி அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து சீட்டின் நுனைக்கு வந்து அமர்ந்தாள். அவளது இதயம் இப்போது வேகமாக அடிக்கத் தொடங்கியது. யாரை ஒரு பயந்தாங்கொலி என்றும் பிச்சைக்காரன் என்றும் நினைத்து அலட்சியமாக அரவிந்த் பேசினானோ அந்த மனிதனா இவன்? தன் காலில் விழுந்து தஞ்ச புகுந்த ஒரு பெண்ணிற்காக ஒரு சிங்கமாக பாய்ந்து அடித்ததை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. பார்கவி தன் மனதில் இவர்களை போன்ற மிருகங்களை எப்படி மிதித்து துவம்சம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலோ அதை தான் இப்போது விஸ்வா செய்ய தொடங்கினான். காரின் கதவை திறந்தபடியே அப்படியே சிலையாக உறைந்து நின்றான் அரவிந்த். அவனது ஆத்திரமெல்லாம் இப்போது மறைந்தது. விஸ்வாவின் இந்த அசாத்திய வேகமும் ஆக்ரோஷமும் அவனுக்குள் ஒரு பெரும் வியப்பையும் பயத்தையும் ஏற்படுத்தியது. சாலையின் நடுவே விழுந்த தன் நண்பனை பார்த்துவிட்டு மீதி 4 பொறுக்கி இளைஞர்களும் ஆத்திரத்துடன் விஸ்வாவை முறைத்தனர். ஆனால் விஸ்வாவின் கண்களில் இப்போது இருந்தது சாந்தமல்ல. தன் அக்காவின் மானத்தை காக்க அன்று எப்படி இருந்தானோ அதே விஸ்வா மீண்டும் இப்போது இருந்தான். அடிபட்டு கீழே விழுந்தவன் தன் முகத்தில் வழிந்த இரத்தத்தை தொட்டு பார்த்தான். அடியில் அவனது முகம் சிதைந்திருந்தது. வலியும் ஆத்திரமும் அவனது கண்களில் தெரிக்க விஸ்வாவை நோக்கி, என்னையே அடிச்சிட்டல, இருடா இருடா என்று கத்தினான். சட்டென தன் நண்பர்களை பார்த்து,
டேய், மோசசனனுக்கு கால் பண்ணுங்கடா, என் மேல கைய வச்சா என்ன நடக்குதுன்னு இவனுக்கு காட்டுறேன் என்று வெறித்தனமாக கத்தினான். ஆனால் விஸ்வா இதை பார்த்து துளியும் பதறவில்லை. மிகவும் நிதானமாக தன் பையில் இருந்து ஒரு சிகரெட்டை எடுத்தவன் வாயில் வைத்து பற்ற வைத்தான். என்னடா பேரு? மோசஸா, மோசனா என்று அவர்களை பார்த்து ஏளனமாக சிரித்தவன், நீ எவனை வேணாலும் கூப்பிடு, எவன் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் என்று அங்கு நின்ற மற்ற நால்வர்களையும் ஒரு தீர்க்கமான பார்வை பார்த்தான் விஸ்வா. அவர்களில் ஒருவன் தன் போனை எடுத்துக்கொண்டு சற்று தூரமாக ஓடினான். மற்ற மூவரும் ஒரே நேரத்தில் விஸ்வாவை அடிக்க பாய்ந்து வந்தனர். ஆனால் விஸ்வா இந்த முறை அவர்களை நேரடியாக தாக்கவில்லை. மாறாக அவன் சற்று அங்கிருந்து நகர்ந்து பானிபூரி கடையின் அருகே வந்தான். அங்கிருந்த ஒரு சிறு கரண்டியை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டவன் அவர்கள் நெருங்கும் போதெல்லாம் அந்த கரண்டியால் அவர்கள் மண்டையிலேயே நங்கு நங்கு என கொட்டுவது போல் அடித்தான். ஒவ்வொரு அடி விழும்போதும் சின்ன பிள்ளைகள் வழியில் தாங்க முடியாமல் குதிப்பது போல் அவர்கள் அலறினர். அவர்களை பார்த்த விஸ்வா, இது மாதிரி பள்ளியில உங்க ஆசிரியர்கள் உங்களை கொட்டி வளர்த்திருந்தா இன்னைக்கு நீங்க சமத்தா நல்ல பிள்ளையா இருந்திருப்பீங்க. ஆனா உங்க 5 பேரையும் பார்க்கறப்ப உங்க குடும்ப பின்னணியை வச்சு எல்லாரையும் பயமுத்தியே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் தலையில் நங்கு நங்கு என அந்த கரண்டியை வைத்து அடித்து கொண்டே இருந்தான். விஸ்வாவின் இந்த தொடர்ச்சியான அடி அவர்களை நிலைகுலைய வைத்தது. என்னதான் ஒரு சிறு கரண்டியால் அடித்தாலும் விஸ்வாவின் பலம் அவர்கள் தலையில் எதிரொலித்தது. சிறிது நேரத்திலே அவர்கள் தங்களது சுயநினைவை இழக்க நால்வரும் தரையில் சாய்ந்தனர். அப்போது போன் பேச சிறிது தூரம் சென்ற அந்த இளைஞன் மீண்டும் இவர்கள் இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்தான். மச்சான் மச்சான் என்று அவன் சந்தோஷத்துடன் ஓடி வந்தான். மச்சான், மோசஸ் அண்ணன்ட்ட போன் போட்டு சொல்லிட்டேன்டா, இதோ இப்பவே ஆள் அனுப்புறேன்னு சொல்லிட்டாரு என்று மூச்சிறைக்க கூறினான் அவன். கீழே விழுந்து கடந்த அந்த நால்வரில் ஒருவன் விஸ்வாவை பார்த்து, இப்போ எங்க ஆளுங்க வராங்கடா, அவங்க மட்டும் வரட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு, உன்னை என்ன செய்யறாங்கன்னு மட்டும் பாரு என்று வழியில் முணங்கி கொண்டே சவால் விட்டான். ஆனால் விஸ்வா அந்த வார்த்தைகள் எதையும் காதில் வாங்கி கொள்ளவில்லை. கீழே கிடந்த அந்த பெண்ணின் துப்பட்டாவை எடுத்து அவளிடம் சென்று மென்மையாக போர்த்தி விட்டான். அப்போது அந்த பானிபூரி கடைக்காரர் பதட்டத்துடன் ஓடி வந்தார். தம்பி, அவங்க இங்க இருக்கிற பெரிய மாஃபியா கூட்டத்தோட ஆளுங்க தம்பி, உடனே இங்கிருந்து கிளம்பிடுங்க, அவங்க வந்தா அவங்கள விடமாட்டாங்க, கொன்னுடுவாங்க தம்பி என்று எச்சரித்தார். விஸ்வா அந்த பெண்ணை பார்த்து, ஏன் பாப்பா ரொம்ப பயந்துட்டியா என்று அன்போடு கேட்டான். ஆனால் அதற்கு அந்த பெண் சட்டென விரைப்பாக நிமிர்ந்து நின்றாள். யாரு பாப்பா, நான் ஒன்னும் பாப்பா கிடையாது, எனக்கு 19 வயசு என்று விஸ்வாவிடமே திமிராக பேசினாள். அவளது அந்த திமிரை பார்த்த விஸ்வா புன்னகைத்தான். அப்படிதான் இருக்கணும், இது ஒரு சாதாரண பிரச்சனை, இதை கண்டு எல்லாம் நீ பயப்படக்கூடாது. எப்போதுமே பெண் பிள்ளைகள் தைரியமாகவும் திமிராவும் இருக்கணும், அப்பதான் மற்ற பசங்களும் சரி மற்ற ஆட்களும் உங்ககிட்ட நெருங்க மாட்டாங்க. நீ எப்பயுமே இப்படியே இரு என்று பாசமாக அவளிடம் கூறினான். பிறகு நிதானமாக திரும்பிய விஸ்வா அந்த பானிபூரி கடைக்காரரை பார்த்து, அண்ணா வரட்டும் வரட்டும், பார்த்துக்கலாம் விடுங்க, யாரா இருந்தா என்ன, நான் ஒரு கை பார்த்துக்கிறேன். சரி, அவங்க வர வரைக்கும் நான் இங்க சும்மாவா இருக்கிறது என்றான். என்ன தம்பி சொல்றீங்க என்று அந்த பானிபூரி கடைக்காரர் கேட்க, அண்ணா உங்கள்கிட்ட வாங்கின 2 பிளேட்டையுமே என்னை திங்க முடியாம பண்ணிட்டானுவோம், 3ஆவது ஒன்று போட்டு கொடுங்க, அதையாவது சாப்பிட விடுறாங்களான்னு பார்ப்போம் என்று கூலாக கூறினான். அதை கேட்ட அந்த கடைக்காரர் சிறு பயத்தோடு வேகமாக சென்று மீண்டும் ஒரு பானிபூரி பிளேட்டை ரெடி பண்ணி அவளிடம் கொண்டு வந்து கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்ட விஸ்வா முதலில் ஒரு வாய் வைத்ததோடு திரும்பி அந்த கடைக்காரரை பார்க்க, அவர் தன் தள்ளுவண்டியை அங்கிருந்து நகர்த்த முற்பட்டார். அண்ணா எங்க போறீங்க என்று விஸ்வா கேட்க, தம்பி நான் இங்கிருந்து தூரமா போயிடுறேன் தம்பி, இனிமே நான் இங்க வரல என்றார். அண்ணன் பிளேட்டு என்று விஸ்வா கேட்க, அதற்கு அந்த பானிபூரி கடைக்காரர் பதற்றத்தின் உச்சத்திற்கே சென்று, தம்பி பிளேட்டு போனா போகட்டும், நீ தயவு செஞ்சு திரும்பி நான் இருக்கிற இடத்துக்கு மட்டும் வந்துடாதே என்று கத்தியபடியே தன் கடையை தள்ளி கொண்டு அங்கிருந்து உயிரை கையில் பிடித்தவாறு ஓடினார்.
அவர் அவ்வாறு கூறிவிட்டு அங்கிருந்து ஓடுவதை பார்த்த விஸ்வா சிரித்தான். கீழே விழுந்து கிடந்த அந்த நால்வரையும் பார்த்த விஸ்வா ஏளனமாக, டேய், எப்படா வருவாங்க உங்க ஆளு? இந்த பானிபூரி பிளேட்டை நான் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் தான் டைம். அதுக்குள்ள உங்க ஆளுங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வரட்டும், நான் பாத்துக்கிறேன். அப்படி இல்லைனா என்ன தேடி நீங்க தான் வரணும். நான் கிளம்பிடுவேன். உங்க இஷ்டத்துக்குலாம் என்னால காத்துக்கிட்டு இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது. இந்த பானிபூரி பிளேட் தான் டைம் என்று அவன் கூறினான். இங்கு காருக்குள் அமர்ந்திருந்த பார்கவி அரவிந்தை பார்த்து, என்ன அரவிந்த், ஏதோ அவங்கள போய் அடிச்சு துவம்சம் செஞ்சுடுவேன்னு சொல்லிட்டு போன, இப்ப என்னன்னா மீண்டும் காருக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்ட என்று நக்கலாக கேட்டாள். ஏய், சும்மா இருக்க மாட்டியா நீ? அவன் மோசோசோட ஆளு. அவனிடம் போய் என்ன சண்டை போட சொல்றியா? ஏன் நான் சாகணுமா? அவன் என்னை கொல்றத நீ பார்க்கணும். உனக்கு அவ்வளவு ஆசையா? அவன் எவ்வளோ பெரிய ரவுடி தெரியுமா என்று அவன் குரலில் நடுக்கத்துடன் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தான். தொடரும்.